அன்பர்களே, நான் இன்று சொல்லக்கூடிய பழமொழி பூவோடு சேர்ந்த நாரும் மணப்பது போல. பூக்களை நாம் நாரில் வைத்து கட்டுகிறோம். அதனால் பூவின் மனம் நாருக்கும் வந்து விடுகிறது. பூ பட்டு பட்டு நாருக்கும் மனம் வந்து விடுகிறது. அதுபோல பூ போன்ற நல்லவர்களுடன் எப்போதும் சேர்ந்து பழகுவதால் நார் போன்ற சாதாரண மனிதனுக்கும் நல்ல குணங்கள் வந்து விடுகின்றன. உன் நண்பன் யார் என்று சொல், உன்னை பற்றி சொல்லிவிடுகிறேன் என்பது சீன பழமொழி. நாம் நல்ல பண்பு உடையவர்களுடன் எப்போதும் நட்பு கொள்ள வேண்டும். தீய நட்பு தீமைகளை உண்டாக்கும். ஒருவன் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது நல்ல பண்புடையவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி தேர்ந்தெடுத்தால் மட்டுமே ஆபத்து காலத்தில் அவன் நமக்கு உதவுவான். நல்ல நண்பர்கள் பூவை போல மனமுடையவர்கள். அவர்களோடு நாம் எப்போதும் சேர்ந்து பழகிக்கொண்டே இருக்கும்போது நமது கெட்ட குணங்கள் மாறி நல்ல குணங்கள் மேலோங்குகின்றன. வெறும் நாராக இருக்கக்கூடிய நமக்கே பூவின் மனம் வந்து விடுகிறது. எனவே எப்போதும் நல்லவர்களுடன் பழகுவதால் நமக்கு வாழ்வில் ஏராளம் நன்மைகள் வருகின்றன. அப்படியே பழகிக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தவே இந்த பழமொழி காலாகாலமாக சமூகத்தில் நிலவி வருகிறது.